विग्रहां दृढेनां माणिक्यमौली स्फुरद् तारानायकशेखरां स्मितमुखीमापीनवक्षोरुहां पाणिभ्या मणिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नखडस्तरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम् अरुणां करुणादरङ्गिदाक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचावाम् अणिमादिविरावृतां मयूखैः अहमित्येव विभावये भवानीं ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मपत्रायदाक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्हेमपद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभेदां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुदां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूलिकां समन्दकसिदेषणां सजलचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीमरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविदौ स्मरेदम्बिकाम्. அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வகுப்புல ஜெகன் மாதாவான லலிதா பரமேஸ்வரியோட திருவவதாரத்தை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து தேவியுடைய திருக்கரங்கள்ல தேவி என்னெல்லாம் ஆயுதங்கள் தரிச்சிருக்காங்க அதை பற்றியும் பார்த்தோம். அப்புறம் ஓரோ திருக்கரங்கள்லேருந்து ஓரோ தேவதைகள் வாசக்கயர்லேருந்து அஸ்வாரூடா, அங்குஷத்திலேருந்து சம்பத்கரி ஆவிர்வாவமானதை பற்றி பார்த்தோம். கரும்பு வில்லிலேருந்து மந்திரினி தான் தேவிக்கு யோசனை வழங்கக்கூடியவள். அடுத்தது பூவம்புகள்லேருந்து வாராகி தான் படை தலைவி. அஸ்வாரூடா இச்சாசக்தி, சம்பத்கரி ஞானசக்தி, வாராகி கிரியாசக்தி. இந்த 3 சொருவம் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. எதொன்னு பண்ணணுமல்ல முதல்ல வேண்டது ஆசை. நம்ம சொன்னோம் போன இதுல எல்லாமே. இரண்டாவது ஞானம். இது ரெண்டும் இருந்தா மட்டும் போராது. அது put it into action, அது பிரயோகத்துல கொண்டு வரணும். அது வாராகி தான், வாராகி அம்மன் தான் தேவியுடைய படைத்தலைவி. அப்புறம் தேவியுடைய அவதார சமயத்துல சகல உலகங்களும் அருணவர்ணமாயிடுத்து. அதை பற்றி பார்த்தோம். அடுத்தது பரிசியா நம்ம ஒவ்வொரு நாமமா விளக்கிட்டு வரோம். தேவியுடைய ஸ்தூல ரூப வர்ணனை தான் இன்னைக்கு நான் சொல்ல போற பகுதிகள் ஃபுல்லா அப்படிதான் வரும். லலிதா சகஸ்ரநாமத்தில் அப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்தூல சரீரம், அப்புறம் சூஷ்மம், அப்படி நிறைய போகும். ஆனா இப்ப டைம் கம்மியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்தூல சரீரம் விளக்கம் தான் இப்ப ஆரம்பிக்க போறேன். அதாவது தேவி அவதாரம் எடுக்கும்போது நம்ம சொன்னோம் அக்னி குண்டத்திலேருந்து தான் தேவி வரா. அப்போ அக்னி குண்டத்திலேருந்து கிளம்பி வர தேவிய முதல்ல தெரியறது தேவியுடைய சிரசு. மலர்கள் சூடின அந்த சிரசு தான் முதல்ல கூந்தல் தெரியறது. அதனால வர்ணனை கேசாதிபாதம், கேசத்திலேருந்து வர்ணிச்சுட்டு வராங்க அம்பாள. அதனால முதல்ல அது என்ன ஸ்லோகம் வருதுன்னா, உங்க அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு, அதுல பாத்துங்க நீங்க. சம்பகாசோக புன்னாக சௌகந்திகல சர்க்கஜா. அத தேவி எந்த வித எதெல்லாம் புஷ்பங்களை வச்சிருக்காங்க அப்படி சொல்றாங்க. சம்பகம், அசோகம், புன்னாகம், சௌகந்திகம், இந்த மாதிரி புஷ்பங்களை தேவி தலையில தரிச்சிருக்கா. அதாவது மலர்கள் தரிப்பதனால கூந்தலுக்கு வாசனை ஏற்படும். ஆனா தேவி அதுக்காகவா தரிச்சிருக்கா? அதுல ஆதிசங்கர பகவத்பாதார் என்ன சொல்றார் சௌந்தரலஹரியில, இந்த தேவலோக புஷ்பங்கள் எல்லாம் என்ன ஆசைப்பட்டுதான், எப்படியாவது அம்பாளுடைய அந்த கூந்தலில் உள்ள சுகந்தம் அம்பாளால எப்படியாவது கொஞ்சமாவது கிரகித்துக்கணும் அப்படின்னு இந்த புஷ்பங்கள் எல்லாம் தானாகவே அந்த சிரசுல அமர்ந்திருக்கா அப்படின்னு சொல்றா. உண்மையில எல்லா புஷ்பங்களுடையும் நறுமணங்கள் அன்னை பராசக்தியோட விபூதிகள். நீங்க நல்லா பாருங்களேன், ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு வாசனை. செண்பகம், மல்லி, முல்லை, நீங்க எது வேணா எடுத்து பாருங்க. மல்லியோட வாசனை இல்ல முல்லைக்கு, முல்லையோட வாசனை இல்ல தாமராக்கு, தாமரையோட வாசனை இல்ல ரோஜாக்கு. இந்த புஷ்பத்துக்குள்ள யார் இந்த சுகந்தத்தை வச்சது? ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் விதவிதமான வாசனை. எல்லாமே பராசக்தி சொரூபம், பராசக்தியோட விபூதிகள் தான் எல்லாமாக இந்த உலகத்துல நமக்கு தெரியறது. அதாவது பிரகிருதிய, இந்த இயற்கைய நம்ம நல்லா தெரிஞ்சுட்டா
பகவானை நம்ம நல்லா அனுபவிக்க முடியும். எல்லாமே அவருடைய அம்சம்தான். அது விளக்கக்கூடிய அந்த ஸ்லோகம். சம்பகாசோக புன்னாக சௌகந்திக லசக்கச்சா. அது சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றான்? புருவிந்த மணி ஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா. புருவிந்த மணினா பத்மராக கல்லு. கோட்டீரம்னா நான் போன இதுல சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. அதாவது தேவி பெண் தெய்வத்தினுடைய கிரீடத்துக்கு தான் கோட்டீரம்னு பேரு. அதாவது இந்த கேசத்தினுடைய அலங்காரங்கள், அந்த புஷ்பங்கள் எல்லாம் மறையாது இருக்கிறது வாடி உள்ள டிசைன் தான் கோட்டீரம்னு பேரு. ஆண் தெய்வங்களுக்கு மக்குட்டம் முக்குட்டம் சொல்லுவாங்க. பெண்களுக்கு நேர பார்த்தாலே தெரியணும் பின்னால வச்சிருக்கிறது, அதான் கோட்டீரம்னு அர்த்தம். அதுதான் அந்த குருவிந்த மணி ஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா. தேவியே செம்மையான அழகு, அந்த செம்மை நிறத்துக்கு ஏற்றவாறு அழகான அந்த கிரீடம். இந்த மாதிரி அந்த கிரீடம் வச்சு அந்த அம்பாளை தியானிக்கிறதுனால் பக்தி நிறைய மேலோங்கு அப்படின்னு பலஸ்ருதியில போட்டிருக்காங்க. குருவிந்த மணி ஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா. அடுத்த திருநாமம் தேவியுடைய திருநெற்றியை வர்ணிக்கிறாங்க. அஷ்டமி சந்திர விப்ராஜத் அளிகஸ்தல சோபிதா. அளிகஸ்தலம்ங்கிறது என்னன்னா இந்த சின்ன சின்ன முடிச்சுருள்கள், கூந்தல்கள், அந்த கற்றைகள் எப்படி விளையாடுற இடம். ஆக்சுவலா தளிகான்னு போட்டிருக்கா, பட் ஆக்சுவலா அளிகா தான் கரெக்ட். அது சேர்ந்து வரும்போது அப்படி வருது, அதுதான் அளிகஸ்தலம், கூந்தல்கள் விளையாடும் இடம், அதுதான் என்னோட அர்த்தம். அஷ்டமி சந்திர விப்ராஜத் அளிகஸ்தல சோபிதா. தேவியோட திருநெற்றி எப்படி இருக்குன்னா அஷ்டமி நாள்ல சந்திரன மாதிரி இருக்கான். எவ்வளவு அழகான வர்ணனை பாருங்க. சாதாரண ஒரு வர்ணனை வரும்போது என்ன சொல்லுவா? பிறை மாதிரி நெத்தி, பிறை நெத்தின்னு சொல்லுவா. ஆனா இது பாருங்களேன், அஷ்டமி நாளிலே சந்திரன். அஷ்டமி நாளிலே சந்திரனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? இப்ப நீங்க அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரை எடுத்தாலும் கரெக்டா 8வது திதி வரும்போதுதான் அஷ்டமி வரும். இப்ப சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து ஓரோ கலையா வளர்ந்து வளர்ந்து 8வது நாளுவோ கச்சிதமா அரைவட்ட வடிவம் இல்லையா அஷ்டமியில. அதே மாதிரி திரும்ப பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரும்போது அதே மாதிரி தான் கரெக்டா ஹாஃப் மூன். அதே மாதிரி என்ன அழகான வர்ணனை பாருங்க. கச்சிதமா அரை வட்டமா இருக்கிறதுனாலதான் அஷ்டமி சந்திர விப்ராஜ அளிகஸ்தல சோபிதா அப்படி சொல்லும்போது சங்கர பகவத் பாதாள் வந்து அம்பாளை பார்த்து சொல்றா, அம்மா நான் உன்னுடைய திருமுகத்தை பார்க்கிறேன், உன்னோட கிரீடத்துல ஒரு நிலா இருக்கு, திருநெற்றியில ஒரு நிலா இருக்கு. ஆனா ஒரு நிலவினுடைய இரு பாகங்கள். அதனால முதல்ல சொன்னோம், அந்த தியான ஸ்லோகத்துல வரும் தாரா நாயக சேகராம்னு வரும் சிந்தூராரண விக்கிரகம். தாரா நாயகம், தாரம்னா நட்சத்திரம், நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவனை நீ வந்து உன்னோட திருமுடியில நீ வச்சுட்டு இருக்கா. ஒரு பாதி நிலா வந்து உன்னுடைய திருநெற்றியில இருக்குமா, உத்து பண்ணினா என்ன, உன்னோட திருமுடியில இருக்கிற அந்த நிலாவை எடுத்து கீழே வந்து ஒட்ட வச்சுட்டானா. எப்படி ஒட்ட வைக்கணும்? அமிர்தத்தை வச்சு ஒட்ட வைக்கணும். அமிர்தம்ங்கிற பசையை வச்சு இந்த 2 நிலாவோட பகுதியை ஒட்ட வச்சா நீ மகா பூர்ணிமையாக இருக்க மாட்டாயா அம்மா, உன்னுடைய முகம் பூர்ணிம நிலவு மாதிரி இருக்காதா அம்மான்னு அவர் அப்படி அவ்வளவு அனுபவிப்பார் சங்கர பகவத் பாதா. அதான் சொல்றான், அஷ்டமி சந்திர விப்ராஜத் அளிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த பளபளான்னு இருக்கிற நெத்தியில ஒரு களங்கம் தீட்டின மாதிரி, ஒரு கோடு போட்டது மாதிரி உள்ள அம்பாளுடைய கஸ்தூரி திலகம், அதுதான் மிருகநாபி. மிருகன்னா ஆக்சுவலா கஸ்தூரிமான். மிருக நாராயணனுக்கும் வரும் இல்லையா கஸ்தூரி திலகம். லலாடபடலே வஷஸ்தலே கௌஸ்துபம், 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். அந்த கஸ்தூரி பொட்டுங்கிறது அவ்வளவு விசேஷம், கஸ்தூரிமான்ல இருந்து வருது. அதனாலதான் அந்த பொட்டுக்கு வந்து அவ்வளோ வாசனை, அவ்வளோ விசேஷம். கஸ்தூரிமான் வாசனை அந்த இதுல இருந்து கிடைக்கிறது, அதுதான் தேவிக்கு ரொம்ப பிரியமானது. அதான் முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா இப்படி சொல்லிட்டே வரா. அவளுடைய சொரூப சௌந்தரியத்தால் அவள் எப்படி அனுகிரகத்தை கொடுக்கிறாள். அடுத்தது வரிசையா வருது பாருங்க. வதன ஸ்மர மாங்கல்ய குருகதோரண சில்லிகா. என்ன சொல்றா? குருகதோரண சில்லிகா. ஆக்சுவலா குருகம்னு சொல்லலாம், கிரகம் கிடையாது. நிறைய பேரு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் கிரகம் கிரகம் சொல்றா. கிரகம் கிடையாது, குருகம் தான் கரெக்ட். குருக பிரவேசம், குரு தான் கரெக்ட். கிரகம்ங்கிறது வந்து இப்போ நவகிரகம் அதெல்லாம் வரும் இல்லையா, அதுதான் கிரகம்.
அப்போ என்ன சொல்றான், வதனஸ்மர மாங்கல்யா, உன்னுடைய தேவியுடைய அந்த மாங்கல்யமான அந்த முகம் இருக்கு இல்லையா, வதனம்னா முகம், ஸ்மரன்னா யாருன்னா மன்மதன். ஸ்மரன் மனசுல இருந்து தோன்றதுனால மன்மதன்னு பேரு. ஸ்மரிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, மன்மதன் மனசு சம்பந்தப்பட்டதுதானே மன்மதன். அப்போ மன்மதனே அழகு. அந்த மன்மதனுடைய மாங்கல்ய கிரகத்துக்கு ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு தோரணம் கெட்டினா எப்படி இருக்கும், சில்லிகானா தோரணம், ஆர்ச் மாதிரி, அந்த மாதிரி வளைஞ்ச புருவக்கொடிகள் தேவிக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ஆர்ச் கட்டின மாதிரி உள்ள புருவக்கொடிகள் தேவிக்கு. வதன ஸ்மர மாங்கல்ய குருக தோரண சில்லிகா வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன்மீனாபலோச்சனா. வக்ரலக்ஷ்மி, வக்ரம்னா முகம், கஜவக்ரம் சுரசிரேஷ்டம் நம்ம கேட்டுருவோம் இல்லையா. வக்ரலக்ஷ்மி பரிவாக, அந்த லட்சுமிகரமான முகத்திலிருந்து பிரவகிக்கிற பிரகாசத்துல தேவியுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா அந்த மீன் மாதிரி அப்படி ஓடிண்டே இருக்காம். தேவியுடைய கருவிழிகள் அப்படியே அசைஞ்சுட்டே இருக்காம். எப்பவுமே எல்லா உலகத்திலே அத்தனை பேரையும் ஜெகன்மாதா பார்த்துட்டே இருக்கிறாளாம். அதாவது மீனுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, மீன் தூங்கவே தூங்காதான், கண் எப்பவுமே விழிச்சுட்டு இருக்குமா. அதே மாதிரி ஜெகன்மாதா நம்மளை எல்லாரையும் பார்த்தபடியே இருக்கிறா. இன்னொன்னு மீன் தன்னுடைய குஞ்சு பார்வையிலாலே பொறிக்கும். அதே மாதிரி ஜெகன்மாதாவோட அந்த கருணை பார்வை உலகத்திலோட அத்தனை மக்கள் மேல விழுந்துட்டே இருக்கு. அதனாலதான் அவளுக்கு மீனலோச்சனி, மீன் போன்ற கண்ணுடையவள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அது மாதிரி வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன்மீனாபலோச்சனா, அந்த முகத்தினுடைய அந்த அழகு வெள்ளத்துல நீந்தும் கண்கள், அந்த மாதிரிப்பட்ட கருவிழியுடையவள். நவசம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா. அடுத்த என்ன சொல்றாங்க, தேவியோட திருநாசிகைய சொல்றாங்க. திருநாசிகை எப்படி இருக்குன்னா, நவசம்பக புஷ்பாப, நவன்னா என்னன்னா புத்தம் புதுசா, ஃப்ரெஷ்ஷா. இப்ப இன்னொரு அர்த்தம் இருக்கு, நவராத்திரி, அது நம்பர் 9 9 இந்த கான்டெஸ்ட்ல புதுசுன்னு அர்த்தம். நவசம்பக புஷ்பாக, சண்பக பூ புதுசா ஃப்ரெஷ்ஷா, வாடினதெல்லாம் கிடையாது, ரொம்ப மலர்ந்ததும் கிடையாது, எல்லாம். அதுதான் சஹஸ்ரநாமத்தினுடைய அழகேங்கிறது. அந்த சண்பகப்பூ ஒரு மாதிரி லைட் எல்லோவா இருக்கும், நீங்க பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன், நீளமா இருக்கும். அந்த மாதிரி உள்ள உயர்ந்த நாசிகை தேவிக்கு. நவசம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா, அவ்வளவு அழகான திருநாசிகையுடையவள். நாசிகை சொல்லிட்டு அப்புறம் நாசிகையில தத்திருக்கிற ஆபரணத்தை சொல்றா. கோர்வையா வருது பாருங்க அப்படியே. தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. அதாவது தாரா, தாரான்னா நட்சத்திரம், தாரா காந்தி, நட்சத்திரங்களுடைய காந்தி எல்லாம் தோக்கடிக்கிறது மாதிரி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம சாதாரண நட்சத்திரங்களை தானே ஷைனிங் அளவுக்கு சொல்லுவா, டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படிதானே சொல்லுவோம். நட்சத்திரத்தோட காந்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரி உள்ள தேவியுடைய நாச ஆபரணம். அதுக்கு நம்ம முக்கடல் சங்கமத்துல முக்கண்ணனை நினைச்சு தவம் புரிஞ்சுட்டு இருக்காளே கன்னியாகுமரி அம்மன், அது ஒரு கதை இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தேவியுடைய மூக்குத்தி அவ்வளவு ஷைனிங். அப்போ என்னாச்சு, ஒரு ராத்திரியில ரொம்ப இருட்டு, மழை, பயங்கர டார்க்னஸ், எங்க போனோம் தெரியாம ஒரு மாலுமி கப்பலை ஒட்டிட்டு வரான். அவனுக்கு என்ன ஒண்ணுமே தெரியல. அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் தெரியறது. ஓ, லைட் ஹவுஸ் அங்கதான் இருக்குன்னு நினைச்சு அப்படியே விட்டுறாரு, போட்டை அப்படியே விட்டுடுறாரு. அங்க விட்டு கழிஞ்ச உடனே அது ஆக்சுவலா அது எந்த பிரகாசம், லைட் ஹவுஸ் நினைச்சு தேவியுடைய மூக்குத்தில இருந்து வந்த பிரகாசத்துல லைட் ஹவுஸ் நினைச்சுட்டார். அப்படியே பாறையில போய் மோதி இருக்கார். ஆனா நம்மளால அவருக்கு ஒன்றும் ஆகல. அந்த கப்பல் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கதவை மூடி வச்சுட்டா. ஏதோ வருஷத்துல 2-3 தடவை ஏதோ தான் திறப்பா, குறிப்பான சமயத்துல மட்டும். நீ யாருக்கா இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வழி தவறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவ்வளவு பிரகாசமான மூக்குத்தி தேவி அணிஞ்சிருக்கா. அது அத்தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. அடுத்து என்ன சொல்றான், கதம்ப மஞ்சரி குளுப்த கர்ணபூர மனோகரா. அதாவது கதம்ப மலர்கள் கொத்துகளை தேவி செவிப்பூக்களா தரிச்சிருக்கா. செவிப்பூக்கள்னா கீழே போட்டுக்கிறது தோடு, இங்க இந்த அதுக்கு மேல இப்படி வரிசை
கடைசியா போட்டுப்பார்ல அந்த காலத்துல, அதனோட பேர் தான் செவிப்பூக்கள். அதுக்கு மேல போட்டுக்கிறது கொப்பு. அந்த காலத்துல அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிப்பா. இயற்கையா என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுதான் அந்த காலத்துல அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா. ஓலை சுருளுகள் எல்லாம் கூட சுருட்டி சுருட்டி போட்டுப்பா. நீங்க கூட பாத்துக்கலாம், அந்த காலத்துல பழைய கிராமங்கள்ல எல்லாம் இன்னும் கூட வைரத்தோடு தங்கத்தோடு சொல்ல மாட்டான், வைர ஓலை தங்க ஓலை அப்படிதான் அந்த யூசேஜ் அப்படிதான் வந்தது. அப்படிதான் போட்டுப்பா. ஆண்டாள் கூட சொல்றா இல்லையா, கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உந்தனை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே சொல்றா இல்லையா, ஆண்டாள் கூட சொல்றா இல்லையா. அந்த மாதிரி செவிப்பூக்களை, கதம்ப மலர் கொத்துகளை, அங்க சிந்தாமணி கிரகத்துக்கு சுத்தும் கதம்ப வனம் இருக்கு தேவி வாசம் பண்ற இடத்துக்கு. அந்த மலர் துளிகள் மலர் கொத்துகளை தேவி வந்து செவிப்பூக்களா தரிச்சிருக்கா. அடுத்து என்ன சொல்றாங்க, தாடங்கை யுகளி பூத தபனோடுப மண்டலா. அதாவது இந்த கதம்ப மலர் கொத்துக்களை செவிப்பூக்களுக்கு அப்புறம் கீழே வரா தாடங்கம். தேவியுடைய இரு தாடங்களங்க ஆறு இருக்கா, ஒண்ணு வந்து சூரியன், இன்னொன்னு வந்து சந்திரன். அதுதான் தபனக சூரியன், உடுபகான சந்திரன். அதாவது ரெவியையும் மதியையும் இரு தாடங்கங்களா வச்சிருக்கா தேவி. அதுதான் சுமங்கலிகளுக்கு வந்து தாடங்கம்ங்கிறது மிக சௌபாகியமான ஒரு அணி. சங்கராச்சாரியர் ஆதி சங்கர பகவத் பாதால் சொல்லுவார், அம்மா சிவபெருமான் ஏன் இப்படி உசுரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மீதி தேவர்கள் எல்லாம் அமிர்தம் சாப்பிட்டுட்டும் பழைய காலத்துல காணாம போயிட்டா, ஆனா சிவபெருமான் ஆழகால விஷத்தையும் சாப்பிட்டார், ஆனா ஏன் உசுரோடு இருக்கார் தெரியுமா, தவ ஜனனி தாடங்க மகிமா. அம்மா உன்னுடைய தாடங்கத்தினோட மகிமையினால அவர் உயிரோட இருக்காருமா, விஷம் சாப்பிட்டுட்டும் அவருக்கு ஒண்ணும் ஆகல இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லுவா. ஏன்னா பிராணநாடி, சிவபெருமானோட பிராணநாடியே தேவிதான் இல்லையா. அதனாலதான் பிரளய காலத்துல வந்து எல்லாம் அழிஞ்சு போனாலும் அந்த சிவனோட அந்த ஆனந்தம், அந்த தாண்டவம் பாக்குறதுக்கு வந்து தேவி மட்டும்தான் இருப்பாளாம். தேவி பிராணநாடியாக இருக்கா காமேஸ்வரனோட. ரொம்ப அழகா இது வரும். அது மாதிரி சூரியனையும் சந்திரனையும் தாடங்கங்களா அணிஞ்சிருக்கா சொன்னா இல்லையா. நம்மளோட இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே, அபிராமி பட்டருக்கு. அபிராமி தேவியை வந்து விஸ்வரூபமா நம்ம பார்க்கும்போது இயற்கையில உள்ள சூரியன் சந்திரன் வந்து தாடங்கங்கள். சில இடங்கள்ல வந்து இது கண்களாக சொல்றாங்க, ஸ்தனங்களாக சொல்றாங்க, பல வர்ணனைகள்லையும் வரும் தேவியுடைய அந்த சூரியனையும் சந்திரனையும். இப்போ அபிராமி பட்டர் வந்து தேவியோட திருமுகத்தினுடைய அழக பார்த்து அப்படியே சந்தோஷமா இருக்கும்போதுதான் சரபோஜி மன்னர் வந்து கேட்கிறாரு, இன்னைக்கு என்ன திதி. அன்னைக்கு ஆக்சுவலா அமாவாசை. தேவியோட முகத்தினோட அழக பார்த்துட்டு அவர் சொல்றாரு இன்னைக்கு பௌர்ணமி. ஏன்னா அவருக்கு வந்து திதி தெரியல, தேவியோட முகத்தோட அழகுதான் தெரிஞ்சது. அப்பதான் ராஜா போனப்புறம் வந்து எல்லாரும் கேட்கறா, நீ என்ன சொல்ற, என்ன மனத்துல நீ இப்படி சொல்லிட்டியே, அமாவாசை திதிக்கு போய் பௌர்ணமின்னு சொன்னையே, அதுவும் ராஜ துரோகம், நீ என்ன பண்ண, என்ன தவறு. அப்பதான் அவருக்கு நினைவே வருது என்ன நடந்தது, அவருக்கு ஒண்ணுமே தெரியல. தேவியை தான் பார்த்துட்டு இருந்தாரு. அப்பதான் அந்த அபிராமி அந்தாதி அப்படி எழுதுறாரு இல்லையா ஃபுல்லா. அப்பதான் தேவி என்ன பண்றா, தன்னோட பக்தனை காக்கிறதுக்காக அதான் அவரை பாடுறாரு, நீ அபிராமி நீ எனக்கு தெரியாது, நான் உன்னை பார்த்து சொன்னேன், எனக்கு தெரியாது அப்படின்னு அவர்கிட்ட விட்டுடுறா இல்லையா. என்ன பண்றா, தாடங்கத்தை தூக்கி எறிஞ்சுடுறா வானத்துல. அப்பதான் வந்து அது அப்படியே அமாவாசையில பௌர்ணமி நிலவா அப்படி வருது, ஒரு தாடங்கத்தை அது விட்டறியா இல்லையா. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அது. அது ஞாபகம் வந்து சொல்றேன். அதான் என்ன தாடங்கை வெளிபூத தவனோடு மண்டலா. அடுத்தது பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோல பூஹு. கபோலம்னா அந்த கண்ண பிரதேசம். பத்மராக சில ஆதர்ஷ, ஆதர்ஷனா கண்ணாடி. பத்மராக கல்லு வச்சு பண்ணின கண்ணாடி. சாதாரண கண்ணாடியே நமக்கு தெரியும், ரிஃப்ளெக்ஷன் நம்மளோட முகத்தை தெரியும். பத்மராக கல்லினால் பண்ணின கண்ணாடி, அந்த ஒரு சாஃப்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், அந்த மாதிரி உள்ள கண்ண பிரதேசங்களோடு கூடின அவ்வளவு பளபளக்கும் தேவியுடைய கண்ணங்கள். அதாவது எப்படி எப்படி வர்ணனையில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, தேவி 2 தாடங்கங்கள் போட்டா 2 நாளா தெரியுமா, அது ஒண்ணு வந்து இங்க 2ஆவது தெரியுமா, அப்படி ஷைனிங்கான கண்ண பிரதேசங்கள். நவவித்ரும்
பத்மராக சிலாதர்ஷ பரிபாவிகபோலபூஹு. அடுத்தது நவ வித்ரும பிம்ப ஸ்ரீ யகாரீரதனச்சதா. நவ வித்ருமம், இந்த இடத்துல இந்த முன்னாடி சொன்ன மாதிரி நவ ஸ்ரம்பகன்னு சொன்ன மாதிரி நவ வித்ரும பிம்ப ஸ்ரீ யகாரீரதனச்சதா. தேவியுடைய அதரங்கள், தேவியோட உதடுகள் எப்படி இருக்குன்னா நவ வித்ருமம். வித்ருமம்னா பவழம், புதுசான பவழம். அது பிம்பம், பிம்ப பலம்னா கோவைப்பழம். கோவைப்பழம் புதுசான பவழம். இது கொப்பான உதடை கொண்டவள். அவ்வளவு கலர் தேவிக்கு. புதுசான பவழம். அது நீங்க பாருங்களேன், புது பவழம், ஏதோ வாடி போன மங்கி போன பவழம் எல்லாம் சொல்லல. எப்போ இதுதான் நம்மளோட பியூட்டி. இந்த லலிதா சஹஸ்ரநாமோட பியூட்டியே அதுதான். ரொம்ப அழகு. ஒவ்வொரு வார்த்தைக்கு உள்ள போனா அவ்வளவு அழகா இருக்கும். நவ வித்ரும பிம்ப ஸ்ரீ யகாரீரதனச்சதா. அவ்வளவு அழகான உதடுகள். அடுத்த என்ன சொல்ற பாருங்க, அந்த செக்கச்சு வந்த உதடுகளுக்குள்ள வெள்ளை வெளியேற என்ற பற்கள். தேவியுடைய பல்வரிசை எப்படி சொல்றா பாருங்க. சுத்த வித்யாங்குராகார த்விஜபந்தி துவயோஜ்வலா. இது சொல்லும் போது கொஞ்சம் நிறைய தத்துவார்த்தம் இருக்கு. இந்த தேவியுடைய பல்வரிசையை சொல்லும் போது தேவியுடைய பல்வரிசை என்ன சொல்றாங்க, சுத்த வித்யா. சுத்த வித்யாங்கிறது என்னன்னா ஸ்ரீவித்யா மந்திரம். அது 16 பீஜாட்சரங்கள் கொண்டது. இந்த சுத்த வித்யையே முளைச்சு எழுந்தார் போல் ஒரு நல்ல ஊறின ஒரு பயிர் முளை விடும்போது ரெண்டா வரும் இல்லையா, அதனோட இரு கூறாக பிளரும் இல்லையா, பிளந்து இருக்கிறது மாதிரி அந்த 16 பீஜாட்சரங்களும் பிளர்ந்து 2 வரிசையா வந்தது மாதிரி உள்ள தேவியுடைய பல் வரிசைகள். அதாவது தேவியோட அந்த புஞ்சிரிப்பு, தேவியோட அந்த இதுவே ஸ்ரீவித்தியை உபதேசம் பண்றது மாதிரி, அந்த மாதிரி உள்ள இது. அதாவது த்விஜ பங்கி. த்விஜன்னா இரு பிறப்பாளர்னு அர்த்தம். 2 வாட்டி ஜனனம். அது யாருக்கெல்லாம் வரும்னா அந்தணர்களுக்கு சொல்லுவா. பிராமணர்கள் இரு பிறப்பாளர்னா உபநயனம் வரைக்கும் ஒரு பிறப்பு, உபநயனத்துக்கு அப்புறம் ஒரு பிறப்பு. உபநயனத்துக்கு அப்புறம் காயத்ரி தேவி வேத மாதா இல்லையா, காயத்ரி தேவி தான் அம்மா. அதனால 2 பிறப்பாளர் சொல்லுவா. இன்னொன்னு பக்ஷி. பக்ஷி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முட்டை போடும். முட்டையில இருந்து அடுத்தது 2 ஜனனம் பக்ஷிக்கு. இன்னொன்னு 3வது பற்கள். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எல்லாம் குழந்தை பருவத்துல மில்க் டூத் வரும் இல்லையா, பால் பல்லு, அது போயிட்டு அப்புறம் பெர்மனன்ட் வர்றது மாதிரி இதுக்கெல்லாம் த்விஜான்னு வரும். அப்போ இந்த இடத்துல பல்வரிசையை சொல்றா. இன்னும் கூட நம்மளுடைய இந்த சப்த பிரம்மம் இருக்கு இல்லையா, சவுண்டு. நம்ம சாதாரண சர்வசகஜமா நம்ம பேசிட்டு இருக்கோமே, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு தெரியுமா. ஒரு சப்தம் வரத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி, 4 ஸ்டேஜ் இருக்கு. பராங்கிற ஸ்டேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஆரம்பிக்கிறது. அது மூலாதாரத்துல இருக்கு. அப்ப சவுண்டு அப்படி மெல்ல அப்படி ஸ்பந்தன மாதிரி தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அடுத்தது கொஞ்சம் கூட மேல போய் அடுத்த ஆதார சக்கரத்துல வரும்போது பரா, பஷ்யந்தியில வரும்போது ஒரு விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அது வேர்ட்ஸா ஃபார்ம் ஆகல, வார்த்தையா வரல. அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது மத்தியமாங்கிற ஸ்டேஜ் வரும்போது மைண்டுமா சம்பந்தப்படும். மைண்டுமா சம்பந்தப்படும் போதுதான் நம்ம யோசிப்போம், இது பேசலாமா, இது இந்த இடத்துல பேசலாமா, பேசக்கூடாதா, ஃபில்டரிங் பண்ணுவோம் நம்ம. அந்த இடத்துல எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலயும் பேச முடியாது, நம்மளால பேசக்கூடாது. ஏன்னா நமக்கு புத்தி மைண்டுமா சம்பந்தப்படுத்துறோம். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும், பேச மாட்டோம். ஆனா வைகரிங்கிறது அந்த 4th ஸ்டேஜ், வார்த்தையா வெளியில வருது. இப்ப நம்மளுடைய இந்த சாதாரண இந்த சவுண்டுக்கு இத்தனை ப்ரோசஸ் நடந்துட்டு இருக்கான்னு நமக்கு தெரியல. அது அந்த இந்த ஸ்டேஜ் வரும்போது, மத்தியமாங்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் ஒரு இது ஞாபகம் வந்தது, இது சொல்றேன். ஸ்ரீராமகிருஷ்ண, அதான் பெரிய மகான்கள் எல்லாம் எப்படி பாருங்க. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாளைக்கு இது மாதிரி உபன்யாசம் பக்தர்களுக்கு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார். அவர் சின்ன சின்ன கதைகள் மூலம் பெரிய விஷயத்த போட்டுவர். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு சொல்றாரு, நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கேன், உங்களுடைய எல்லா மனசு எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா, ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வெளியிலேருந்து பார்த்தா எப்படி நல்லா தெரியும், அந்த மாதிரி எல்லாருடைய மனசு தெரியும் சொல்றாரு. அடுத்த நாளைக்கு 6 வரல, பிரபாஷங்க ஒருத்தர் கூட வரல. அப்போ அவரு கேட்கற, இன்னைக்கு என்ன யாருமே காணல, டெய்லி வரல. இல்ல மகாராஜ், நேற்று நீங்க இப்படி சொன்னீங்க இல்லையா, அதனால வரல அப்படின்னு சொல்றேன். அப்போ அவரு சொல்றார், அதாவது என்ன இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சத்குரு அப்படின்னா நமக்கு தான் எப்படி தப்பு
நல்லது கெட்டது இதெல்லாம் ஒரு சத்குரு எப்படி தெரியுமா, நம்மளை பார்க்கும் போதே எல்லா மனுஷங்கள்ல எல்லாம் கலந்துதான் இருக்கும். அத நல்லதை மட்டும் பார்ப்பேன், நல்லதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து மேலோக்கி வச்சானா கெட்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். கெட்டதை கான்சென்ட்ரேட்டே பண்ண வேண்டாம், அது போகணும் போகணும் போகணும்னு கவலையே பட வேண்டாம், நல்லதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். அதுதான் ஒரு சத்குரு பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன ஒரு இது ஞாபகம் வந்தது. நம்ம எல்லாம் சாதாரண மக்கள் இல்லையா, அதான் சொல்றேன். பரா பசியந்தி மக்கியமா வைகரி அந்த அந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த சப்த பிரம்மம் வெளியில வருது. எல்லாமே அம்பாளுடைய திருவருள்ளாதான் இல்ல அவ்வளவு நடக்கிறது. நம்ம சர்வசகஜமா எல்லாமே பேசிட்டு இருக்கோம். பட் எவ்வளவு ஒரு சக்தி நமக்கு உள்ள இருந்து பேச வைக்கிறதுன்னு நம்ம இது ஒவ்வொன்றும் படிக்கும் போதுதான் தெரியும். சரியா? சுத்த வித்யா துராகார த்விஜவந்தி துவயோஜ்வலா. அடுத்தது கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷ திகந்தரா. கற்பூர வீட்டிகாங்கிறது தேவியுடைய தாம்பூல, தேவியுடைய தாம்பூல ரசத்தின் அந்த வாசனையினால அந்த சர்வ திக்குகளும் அப்படி தேவி அப்படி இழுத்துக்கிறா. சர்வ திக்குகளும் அந்த வாசனை அந்த சுகந்தத்தினால கவரப்பட்டிருக்கு. கற்பூர வீட்டிகாங்கிற தாம்பூலம். அதாவது அதான் திகந்தரான என்ன தெரியுமா, இப்ப திக்குகள்னா தெரியும், கிழக்கு படிஞாறு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தெற்கு மேற்குன்னுட்டு. ஆனா திகந்தரானா தெற்கு படிஞாறு வடகிழக்கு, அது அந்தரம், அந்த இது கேப் இல்லாம அந்தரம்னு உள்ள வார்த்தைக்கு அதுதான் அது. அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் ராசக்கிரடல வரும் இல்லையா, ஒரு ஒரு அங்கனைக்கும் இன்னொரு லேடிக்கு நடுவில் கிருஷ்ணர் வருவா இல்லையா, அப்படித்தான் ராசக்கிரடை. அதுதான் அந்த இது, அது கேப் இல்லாம எல்லா இடத்துலயும் அப்படி சர்க்கிள் போட்டு தானே ராசக்கிரடை அப்படி நடக்கும். ஏன் அது ஞாபகம் வந்து சொல்றேன். அது அந்த மாதிரி எல்லா திக்குகளையும் ஒரு இடம் மிச்சம் இல்லை, அந்த மாதிரி சகல திக்குகளும் அந்த கற்பூர வீட்டிகாங்கிற அந்த தாம்பூல ரசத்தினுடைய அந்த வாசனையினால இழுக்கப்பட்டிருக்கு. இந்த கற்பூர வீட்டிகாங்கிற அந்த தாம்பூலம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 12 வகையான ஐட்டங்கள் சேர்த்திருக்கு. அதை என்னெல்லாம் சொல்றேன். பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு, கஸ்தூரி, குங்குமப்பூ, ஜாதிக்கா, ஜாதிபத்ரி, பாக்கு, வால்மிளகு, சுக்கு, சுண்ணாம்பு, கத்தக்காம்பு, இப்படி ஒரு 12 வகையான ஐட்டங்களை இதை எடுத்து வெத்தலையில அழகா மடிச்சு ஒரு சிறு வீடா மாதிரி வச்சுக்கோ, நம்மளோட பாஷையில சொல்றதானே, அதுதான் வந்து தேவியுடைய தாம்பூலம். அந்த தேவியுடைய தாம்பூல ரசத்தை பருகினவர் ஆதிசங்கரர், காளிதாசர், காளமேக புலவர், நிறைய பேரை இந்த மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த அருள் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி உள்ள தாம்பூல ரசத்தினுடைய நறுமணத்தால் தன்னுடைய ரசம் இழுக்கப்பட்ட திக்குகளை உடையவள். அதான் கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷ திகந்தரா. அடுத்த திருநாமம் நிஜசல்லாப மாதுரிய வினிர்பசித கச்சவி. கச்சவிங்கிறது சரஸ்வதி தேவியுடைய வீணையினுடைய பேரு. நிஜ சல்லாப மாதுரிய, நிஜங்கிறது வந்து இங்க என்னன்னா தன்னுடைய அர்த்தம். முன்னாடியே வந்தது இல்லையா, நிஜாருண பிரபா பூர, அவளுடைய அப்படின்னு வந்தது. அதனால தமிழோட நிஜம் கிடையாது. நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பசித கச்சவி, அதாவது தேவியுடைய சல்லாப மாதுரிய. சல்லாப மாதுரியா தேவியுடைய பேச்சின் இனிமை வந்து சரஸ்வதி தேவியுடைய வீணையையும் வென்று விட்டதுன்னு அர்த்தம். ஒரே லைன்ல சொல்லதானே. அதாவது சரஸ்வதி தேவியே வந்து நாதத்துக்கு அதிபதி, சப்த ரூபிணி, நாத ரூபிணி இல்லையா. சரஸ்வதியை நம்ம சொல்லும் போதே என்ன சொல்லுவா, சரஸ்வதியோட சவுண்ட் இது சொல்லும் போது மதுஷீர திராட்ச மதுரி மதுரீடாக பணிதயகாது வரும். அதாவது அவ்வளவு இனிமையான சப்தம். அது சரஸ்வதி தேவியுடைய வீணையில இருந்து நாதம் மட்டும் இல்ல, ஸ்வர அக்ஷரங்களும் வரும். அந்த மாதிரிப்பட்ட தேவி வீணை வாசிச்சுட்டு இருந்தா. அப்போ லலிதா பரமேஸ்வரி சபாஷ் அப்படின்னு சொல்றா. உடனே என்ன பண்ணா, செல்விஜி போன இதுல வந்து இந்த விஷயத்த சொன்னா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணா சரஸ்வதி தேவி, தேவி சபாஷ் சொன்னா இல்லையா, எவ்வளவு இனிமையா இருக்கு, இனி நான் வீணையே வாசிக்க வேண்டாம்னு வீணை எடுத்து உர போட்டு மூடி வச்சுட்டாளாம். அந்த மாதிரி ஒரு இது தேவியுடைய அந்த பேச்சினுடைய இனிமையை வர்ணிக்கும் போது சொல்றான். நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பசித கச்சவி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. தேவியுடைய அந்த புன்முறுவல், மந்தஸ்மிதம், ஸ்மிதம்னா சிரிப்பு, மந்தஸ்மிதம் தமிழ்ல உள்ள மந்தம் கிடையாது, சமஸ்கிருதத்துல மந்தம்னா மெல்ல அர்த்தம். மெல்ல சிரிப்புனா புன்முறுவல்.
அதுல வந்து சிவபெருமானுடைய மைண்ட் அப்படியே மூழ்கி போயிடுதான் மஜ்ஜத். இதுக்கு முன்னாடியே அந்த மஜ்ஜத் வார்த்தை வந்திருக்கு இல்லையா? நம்ம வந்து உலகம் ஃபுல்லா மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா